அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வர்க்கோத்தமம், அதாவது இந்த வர்க்கோத்தமம், ஆட்சி, உச்சம், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே கிரகங்களுடைய வலிமையை தீர்மானிக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி பெயர்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் வர்க்கோத்தமத்தை வச்சு ஒரு பலன் கணிச்சிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கிரகங்களுடைய பலம் பலவீனம் எந்த அளவுக்கு இருக்குது, அது எப்படியெல்லாம் அந்த கிரகம் வலிமையாக இருக்குது, வலிமை குறைவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நிறையா விதிகள் நமக்கு ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அதில் ஒரு விதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வர்க்கோத்தமம். அதை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். இந்த வர்க்கோத்தமம்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசி கட்டத்துலேயும் அம்சக்கட்டத்துலேயும் ஒரு கிரகம் ஒரே ராசியில் இருக்கும் பார்த்தீங்களா, அதற்கு பேர் தான் வர்க்கோத்தமம். அதாவது ராசி கட்டத்தில் மகர ராசியில் சனி இருக்கிறாரு அப்படின்னா, அம்ச கட்டத்திலேயே மகர ராசியிலே சனி இருந்தார் அப்படின்னா, அது சனி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு சனி வலிமையாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கேட்கலாம், மகர ராசியில் சனி ஏற்கனவே அவர் ஆட்சி பலம் பற்றி தானே இருக்கிறாரு, அப்போ அதுவே வலிமை தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவே வலிமை தான். அதே சனி அம்ச கட்டத்துலேயும் மகர ராசியில் இருக்கும் பொழுது அவர் ஆட்சி வர்க்கோத்தமத்தில் இருக்கிறாரு. அப்போ அதாவது ஏற்கனவே ஆட்சி அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட 75% வலிமை இருக்குது. அதுலேயும் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கும் போது இன்னும் கூடுதலான ஒரு என்ன சொல்கிறது, பவர்ஃபுல்லான வலிமையில் இருக்கிறாரு. நல்ல ஒரு பலம் அந்த கிரகத்துக்கிட்ட இருக்குது. கிரகங்களுடைய பலம் பலவீனம் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த விதிலாம் நீங்கள் இதை கொண்டு வரணும். ஆனால் நீங்கள் எல்லா விதியும் இந்த வர்க்கோத்தமத்தில் சில பேர் குழம்பிடுதீங்க. ஒரு கிரகம் நீசம் வச்சிருந்து வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கும் பொழுதும் அது அந்த கிரகத்துக்கு பலம் உண்டு அப்படின்னு எடுத்துருதீங்க பலன் எடுக்கும்போது. அது அது அப்படி கிடையாது. பலம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. நீசம் பெற்று வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கும் பொழுது அந்த கிரகம்தானது அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள் அப்படின்னு பலன் கணிச்சு ஒரு பலன் வரும் பார்த்தீங்களா, அந்த பலன் அந்த சாதகருக்கு அந்த நீசம்னா என்ன, ஒரு கீழ்த்தரமான ஒரு அதாவது அது வாழ்க்கையில் ஒரு மேல்மட்ட நிலை கீழ்மட்ட நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இழிவான செயல் மதிப்பான செயல் அப்படின்னு. அப்போ நீசம் அப்படிங்கிறது இழிவான செயல். அப்போ நீசம் பெற்ற ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்குன்னு வைங்களேன், அந்த கீழ்மட்ட லெவலில் அதாவது இழிவான செயல்களில் மிக அதிக அளவில் அவர் ஈடுபட்டிருப்பார். அதை அப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கிடணுமே தவிர, அதுக்காக நீசம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கு, அதனால் அந்த நீச கிரகம் உச்சம் பெற்றிருச்சுன்னு ஒரு சிலர் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. கிரகங்களுடைய பலம் பலவீனம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே வர்க்கோத்தமம் தவிர, மற்றபடி வர்க்கோத்தமம் அடைஞ்சிருந்தாலே ஜாதகத்தினுடைய பலன் டோட்டலாக மாறிடும் அப்படிலாம் நினைக்கிறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. ராசி கட்டத்திலே நமக்கு தேவையான பலன்கள் அத்தனையும் வந்துடும். கூடுதல் ஒரு கணிப்புக்கு கூடுதல் ஒரு மதிப்புக்காண்டி நம்ம அம்சக்கட்டத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்துக்கிறது இன்னும் கொஞ்சம் பலனை துல்லியமாக்குமே தவிர பலனை மாற்றாது. மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பெறுவார், சூரியன் உச்சம் பெறுவார், குரு நட்பு பெறுவார், புதன் என்ன நிலைமையில் இருப்பார், அங்கே புதன் அதாவது சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ மேச ராசியில் புதன் சமநிலை சொல்கிறாங்க. ஆனால் செவ்வாயினுடைய வீடான ஆண் ராசி பெண் ராசி அப்படி எடுத்து பார்க்க போனால் விருச்சிக ராசி மேச ராசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 ராசியிலையுமே இருக்கும்போது புதன் அவஸ்தையில் இருப்பார். அதுதான் உண்மை. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரகங்களை நம்ம ராசி கட்டத்தில் ஆட்சி உச்சம் நட்பு பகை நீசம் இந்த மாதிரி விதியெல்லாம் எடுத்து நம்ம ராசி கட்டத்திலே கிரகங்களை பார்த்து பலனை கணிச்சு கொண்டு வந்துடுவோம். இதே நம்ம கண்டுபிடிச்சி கொண்டு வந்த பலனில் கூடுதல் குறைவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அம்சக்கட்டத்தை கொஞ்சம் கூடுதல் கணிப்புக்காண்டி எடுக்கிறோம். அதனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மேச ராசியில் குரு இருக்கிறாரு. ஒரு ஜாதகருக்கு மேச ராசியில் குரு இருக்கிறாரு. நான் இப்போதைக்கு லக்கணத்தை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். மேச ராசியில் குரு இருக்கிறாரு ராசி கட்டத்தில், அம்ச கட்டத்துலேயும் மேச ராசியில் குரு இருக்கிறாரு.
அது ஒரு நல்ல நிலை. அந்த ஜாதகருக்கு குருவோட பலன்கள் நல்லாவே கிடைக்கும். குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும். குழந்தைகள் ஆயுள் திடகாத்திரமான குழந்தைகளாக இருப்பாங்க. வருமானம் நல்லா இருக்கும். பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவருக்கு நிறைவாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான பலன். சரி, இப்போ அப்படியே வந்து லக்கணத்தை வந்து துலாம் லக்கணம்னு போடுங்க. மேசத்தில் வேலன் இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க. அதே மாதிரி அம்ச கட்டத்துலேயும் வேலன் மேசத்தில் இருக்கிறாரு, ராசி கட்டத்துலேயும் வேலன் மேசத்தில் இருக்கிறாரு. லக்கணம் துலாம் லக்கணம் அப்படி போட்டாச்சு அப்படின்னா அந்த சாதகருக்கு வேலன் மேசராசியில் வர்க்கோத்தமம் அடைந்திருப்பதால் அந்த ஜாதகருக்கு வந்து பலவீனமான அமைப்பாகி போயிடும். அவருடைய லைஃப் வந்து மிக மிக டோட்டலாக அன்ஃபிட்டான ஜாதகமாயிரும். அந்த வேலனுடைய திசையே நடந்துருச்சுன்னு வைங்க, 16 வருஷம் அவர் ரொம்ப நொந்து போவார். என்ன காரணம்? சரி, இப்போ நீங்கள் இந்த இடத்துல யோசிக்கலாம், வர்க்கோத்தமம் தானே, குரு அங்கே நட்பு வீட்டில் தானே இருக்கிறாரு. அதாவது வந்து அவர் என்ன சொன்னார், பகை நீசம் பெற்ற கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடைவது வந்து ஆகச்சிறந்த நிலை இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே வந்து மேசராசியில் குரு நட்பு தான். அதே நட்பு விட்டு இருந்து அவர் வர்க்கோத்தமும் அடைஞ்சிருக்காரு. அப்போ பெஸ்ட்டான ஒரு பலன் தானே அவர் சொல்லணும், நல்ல பலன் தானே இருக்கணும். ஏன் இவர் துலாம் லக்கணம்னு சொல்லிட்டு நெகட்டிவான பலன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆம், ஏன் துலாம் லக்கணத்திற்கு வியாழன் 3ஆம் வீட்டிற்கும் இன்னொரு மறைவு ஸ்தானமான 6ஆம் வீட்டிற்கும் ஆதிபத்தியம் வாங்கிடுவார். ஆதிபத்தியம்னா என்ன? 2 வீட்டுக்கு உரிய கிரகம், அதுக்கு பேர் ஆதிபத்தியம் அப்படிங்கிறத நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அப்போ துலாம் லக்கணத்திற்கு 3ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குருவும் 6ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குருவும் நல்லா கவனித்து பாருங்கள். லக்கணாதிபதிக்கு பரம விரோதி யார்? துலாம் லக்கணம் சுக்கிரன். லக்கணாதிபதி சுக்கிரன் தான் துலாம் லக்கணத்துக்கு. அப்போ துலாம் லக்கணத்துக்கு லக்கணாதிபதி சுக்கிரன், சுக்கிரனுக்கு பரம விரோதியான குரு. இன்னும் சொல்ல போனால் 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம். அதாவது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கியிருக்கும் பொழுது அந்த 2 வீடுமே மறைவு ஸ்தானம். அதான் மறைவு ஸ்தானத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க? நாசஸ்தானம்னு சொல்கிறாங்க, துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கெட்ட வீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு கிரகம் ஒரு நல்ல வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கியிருந்து ஒரு கெட்ட வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் அது பரவாயில்லன்னு எடுத்துக்கிடலாம். 2 வீடுமே அவருடைய கெட்ட வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கி அந்த கிரகம் வந்து வர்க்கோத்தமம் அடைஞ்சிருந்தால் எப்படி இருக்கும் பலன்? சரி, இதே துலாம் லக்கணத்திற்கு இந்த வியாழன் வர்க்கோத்தமம் அடைந்து அந்த ஜாதகருக்கு மிக மிக நல்ல பலனை தரக்கூடிய நிலைமையில இருக்கணும் அப்படின்னா துலாம் லக்கணத்திற்கு அந்த வேலை எங்கே இருக்கணும்? 8ஆம் வீட்டில் இருப்பது கொஞ்சம் நல்ல நிலை. 8ஆம் வீடு என்ன? எல்லோரும் நினைப்பீங்க 8ஆம் வீடு மறைவு ஸ்தானம், 8ஆம் வீட்டில் போய் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது அப்படின்னு. அங்கே குரு இருப்பது நல்ல நிலை. நம்ம பாருங்கள், லக்கணம்னு வரும்போது டோட்டலாக ஜாதக பலன் அப்படியே மாறிடும். சரிங்களா? அப்போ எதுக்காண்டி துலாம் லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டில் குரு மறைஞ்சிருந்தால் நல்ல பலனை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 வீடுகளுக்குமே கெட்ட அசுப ஆதிபத்தியம் பெற்ற குரு 8ஆம் வீட்டில் மறைந்து அது லக்கணாதிபதியினுடைய இன்னொரு வீடாக இருக்கிறதுனால அவருடைய, அதாவது லக்கணாதிபதியினுடைய இன்னொரு வீடாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த பாயிண்ட் தெளிவாக யோசிச்சுக்கிடணும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 2 வீடுகளுக்கு அசுப ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் வக்கரம் அடைந்திருந்து அவருடைய திசை நடக்கும் பொழுது மிக யோக பலன்களை தரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இப்படி தான் ஒரு சில வீடியோக்கள் நான் சொல்லும்பொழுது இடையிடையே நிறையா துணுக்குகள் நான் கொடுப்பேன். நீங்கள் இந்த விதியெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய சொந்த சாதகத்தை பார்த்தாலும் சரி, அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய சாதகத்துலையும் சரி, அல்லது இதுக்கப்புறம் பார்க்க போகிற சாதகத்துலேயும் பாருங்கள், இந்த விதியை பயன்படுத்தி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நான் பார்க்குறோம்ல அப்படிங்கும்போது இப்போ 8ஆம் வீட்டிற்கு இருந்து வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்காருன்னு வச்சுக்கிடுவாங்க. ஒரு துலாம் லக்கண சாதகத்துக்கு குரு வந்து ரிஷப ராசியில் இருந்து வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கிறாரு. அங்கே அவர் பகை தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், பகை தான். அவர் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கிறாரு, அப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. பகை தான், ஆனால் நல்லா இருக்கும். அதாவது ஒரு கிரகமானது பகை பெற்றிருந்தாலும் வர்க்கோத்தமம் அடையும் பொழுது அந்த கிரகத்துக்கு சூட்சும விதின்னு ஒன்று இருக்குது. அதைத்தான் அந்த குருவை வந்து ரிஷபராசியில் வச்சு உங்களுக்கு நான் எடுக்கிறேன். இப்போ இதே மாதிரி இந்த குருவால் இன்னும் கூடுதல் நல்ல பலன் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா துலாம் லக்கணத்திற்கு அந்த குரு 11ஆம் வீடான சிம்ம ராசியில் இருந்து வர்க்கோத்தமம் அடைஞ்சிருந்தா
துலாம் ராசியில் இருப்பதை, அதாவது அந்த ரிஷப ராசியில் இருப்பதை காட்டிலும் சிம்ம ராசியில் இருக்கும் குருவிற்கு அதிக நற்பலன்கள் கிடைக்கும் அவருடைய திசையிலும் கூட. இது எந்த இடத்துல எந்த விதியில் வருது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். எந்த விதியில் வருது? அவயோக கிரகங்கள் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்கள்ல இருந்து வலிமை பெறுவது அந்த திசையில் வந்து மிகப்பெரிய கருதலை தராது அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3, 6, 10, 11 உபஜயஸ்தானத்துலேயும் ஒரு சின்ன நுணுக்கம் இருக்குது. இப்போ துலாம் லக்கணத்திற்கு 3, 6ஆம் வீட்டில் போய் குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 3ஆம் வீட்லேயோ அல்லது 6ஆம் வீட்லேயோ குரு இருக்கிறாரு, அவருடைய திசையே வருது அப்படின்னா அவரோட வீட்டில் இருக்காரு, மிகப்பெரிய கருதலை தரமாட்டார் அப்படின்னு நம்ம நினச்சாலும் அதற்கு நிகராக இப்போ குரு வந்து 3ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறுவார், 6ஆம் வீட்லையும் ஆட்சி பலம் பெறுவார். அதற்கு நிகராக ஏனைய கிரகங்கள் துலாம் லக்கணத்திற்கு லக்கணாதிபதியை முதற்கொண்டு மற்ற கிரகங்கள் வலிமையோடு இருந்தால் இந்த குரு திசையை அவர் மிக சுலபமாக கடந்து செல்ல முடியும். சப்போஸ் லக்கணாதிபதி வலிமை குறைந்திருக்கும் பொழுது இந்த குருவோட தசை 3ஆம் வீட்லேயோ 6ஆம் வீட்லேயோ இருந்து தசை நடத்துது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அந்த குரு தசை அந்தளவுக்கு சொல்லும்படியாக இருக்காது, நல்லா இருக்காது. 10ஆம் வீட்டில் இருக்கிறது ஒரு வகையில் நல்ல விதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஏன்ட கேட்டிங்க அப்படின்னா துலாம் லக்கணத்திற்கு 10ஆம் வீட்டில் குரு உச்ச நிலையில் இருப்பார், அதுவும் ஒரு வகையில் குத்தம்தான். இந்த இந்த மறைவு ஸ்தான அதிபதிகள் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது பொதுவாக நல்ல பலனை செய்யும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த லக்கணத்துக்குன்னு எந்த ஒரு ஜோதிட புஸ்தகத்துலேயும் கொடுக்கல. நான் அதுக்காக தான் ஒரு உதாரணமாக தான் துலாம் லக்கணத்தை எடுத்தேன். துலாம் லக்கணத்துக்கு பாருங்கள், குருவுக்கு வந்து இருக்கக்கூடாத வீடுகள் இருக்கக்கூடிய வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். 3, 6ல் இருந்தால் ஏனைய கிரகங்கள் வலுவாக இருக்கணும், இல்லை அப்படின்னா குருதசை மோசம்தான். அப்போ 10ஆம் வீட்டில் குரு இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 வீடுகளுக்கு அசுப ஆதிபத்தியம் பெற்ற குரு 10ஆம் வீட்டில் போய் உச்சம் பெற்றா எப்படி இருக்கும்? தொழில் அற்பம். இன்னும் சொல்லப்போனால் தொழில் நிலையில் அவருக்கு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிரந்தரமான தொழில் அப்படிங்கிறது ஒன்றுமே இருக்காது. சொல்லுவாங்கள்ல, எனது பரதேச வாழ்க்கை அப்படின்னு, வெளிநாடு போயும் சீரழிஞ்சு ஒன்றும் சம்பாத்தியம் இல்லாமல் திரும்பி வருவார். அப்படி இல்லை அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த சாமியாராக போவாங்கள்ல, அப்படிலாம் போகக்கூடிய நிலைமைலாம் வந்துடுங்க. நிறையா பேருக்கு நான்லாம் துலாம் லக்கணம் 10ல் குரு உச்சம் பெற்ற ஜாதகத்தை நிறையா பார்த்துருக்கேன். டோட்டல் அன்ஃபிட்டு தொழில் நிலையெல்லாம் எப்பா. ஒரு பெண்ணுக்கு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஆணுக்கு இருந்துடவே கூடாது. துலாம் லக்கணத்துக்கு அரங்கருக்கு 10ல் குரு இருந்துடவே கூடாது. 11ல் இருக்கலாம், 11ல் இருந்து வர்க்கோத்தமும் அடையலாம். அருமையான நிலையாக இருக்கும். அந்த ஜாதகருக்கு ஒரு திசையை வந்தாலும் சூப்பராக இருக்கும். அது இதை மாதிரி தான் வந்து வர்க்கோத்தமத்திற்கு வந்து நீங்கள் பலன் வந்து இப்படி தான் எடுக்கணும். கிரகங்களுடைய பலம் பலவீனங்களை வந்து நம்ம ராசியில் பார்த்துருவோம். ராசியில் பார்த்து நம்ம பலனை கணிச்சிடுவோம். இப்போ ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஜாதகத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போமே. இப்போ இந்த ஜாதகத்தில் செவ்வாய் குருவோட பலன்களை பார்ப்போம். குரு வந்து சிம்ம லக்கணம். இந்த ஜாதகர் சிம்ம லக்கணத்துக்கு 5, 8ஆம் வீட்டு அதிபதி குரு 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 4ஆம் வீட்டில் இருந்து அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு? சனி செவ்வாயினுடைய பார்வையில் சூரியன் சந்திரன் புதன் இந்த கிரகத்தினுடைய பார்வை, இத்தனை அதாவது 5 கிரகத்தினுடைய தொடர்பில் குரு இருந்து தசையை நடத்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, ஆமாம் குரு தசை நடந்தால் தான் நம்ம பலன் சொல்ல முடியும். அப்போ 5 கிரகனுடைய தொடர்பில் பார்வையில் இருந்து குரு 4ஆம் வீடான கேந்திரத்திலிருந்து தசை நடத்தார். ஸோ குரு இருக்கக்கூடிய வீடு வந்து நட்பு வீடு. ஆமாம், செவ்வாயினுடைய வீடு குருவுக்கு வந்து நட்பு தானே. சரி, நட்பு வீடு. அதுக்கடுத்து திரியோண ஸ்தானத்தில் இருக்கிறாரா, கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறாரா, மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரா, அதை நம்ம பார்க்கணுங்களா? அப்போ இங்கே வந்து கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறாரு. கேந்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல வீடு தான். ஆமாம், சரி, இத்தனை கிரகங்களுடைய தொடர்புலையும் இருக்கிறாரு. சரி, இந்த கிரகங்களுடைய தொடர்பு இந்த கிரகத்துக்கு வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். செவ்வாயினுடைய பார்வை குருவை வந்து மிக ஒரு மோசமான நிலையை தராது. ஏன்? சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து 4, 9 கூடிய யோகாதிபதி. அவருடைய பார்வை வந்து குருவை கெடுக்காது. ஆனால் சனி பார்வை கொஞ்சம் மோசம்தான். சனி 10ஆம் பார்வையாக பார்க்காரு. என்னதான் இருந்தாலும் சூரியனுக்கு நேர் 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அங்கே வந்து குரு வக்கர நிலையில் இருப்பார். ஆனாலும் வந்து சிம்ம லக்கணத்தாருக்கு வந்து சூரியன் வந்து லக்கணாதிபதியாக இருப்பார். லக்கணாதிபதி இருக்கும் இடமும் லக்கணாதிபதி பார்க்கும் பாவமும் பலம் பெறும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. லக்கணாதிபதியினுடைய பார்வையை பட்ட எந்த கிரகமும் கெடுல் பலன்களை தராது அப்படின்னு ஒரு விதி இருக்குது. இப்போ பாருங்கள்,
இந்த வேலனை வந்து சனி பார்க்கறதுனால கெட்ட பலன் நடக்குமா, சூரியன் பார்க்கறதுனால நல்ல பலன் நடக்குமா, செவ்வாய் பார்க்கறதுனால நல்ல பலன் நடக்குமா, அல்லது சிம்ம லக்கணத்துக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் அசுப சந்திரனாக இருந்து பார்க்கறதுனால கெட்ட பலன் நடக்குமா, வேலனுக்கு எதிரியான புதனுடைய பார்வை இருக்கிறதுனால கெட்ட பலன் நடக்குமா, சூரியனுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல பலன் நடக்குமா? இந்த விதியை எப்படி எடுப்பீங்க? இந்த விதியை எடுக்கும் பொழுது எப்பொழுதுமே வந்து ஆதிபத்திய ரீதியாக வந்துடணும். கிரகங்களுடைய தொடர்பு, பார்வை இந்த அமைப்பெலாம் இருக்கும் பொழுது ஆதிபத்திய ரீதியாக நீங்கள் வந்து எடுத்துடணும். சிம்ம லக்கணத்துக்கு லக்கணத்தாரை, லக்கண அதிபதியை, இன்னும் சொல்லப்போனால் சிம்ம லக்கண ஜாதகருக்கு மிக மிக மோசத்தை தராமல் அவரை நல்ல நிலையில் வைப்பதற்கே ரிஸ்க் எடுக்கும் எந்த கிரகமும் புதன். ஸோ புதனுடைய பார்வையில் வேலைன்னு இருக்குது, கெடுதலை தராது. ஸோ புதன் கெடுதலை தரமாட்டார். சந்திரன் என்ன தான் விரையாதிபத்தியம் வச்சிருந்தாலுமே வந்து அந்த சிம்ம லக்கணத்துக்கு சந்திரன் வந்து சூரியனும் சந்திரனும் வந்து நண்பர்கள். அதனால் வந்து விரையாதிபத்தியம் பெற்றாலும் 12ஆம் வீட்டு சுப விரைய ஆதிபத்தியங்கள் என்ன, அதன் ரிலேட்டடாக தான் அந்த வேலனுக்கு பலன்கள் இருக்கும். அப்போ சூரியன் சந்திரன் புதன் இந்த 3 கிரகங்கள் பார்க்கறதுனால குருவுக்கு பாதிப்பு இல்லை. செவ்வாய் பார்வையும் பெரிய பாதிப்புகள் இல்லை. சனியோட பார்வையை மட்டும் ஒரு சின்ன பாதிப்பை குரு தருவார் அவருடைய திசையில். சரி, இதே மாதிரி இந்த நம்ம ராசி கட்டத்தில் பார்த்துட்டோம். அப்போ அம்ச கட்டத்தில் விருச்சிக ராசிலேயே குரு இருக்கார் அப்படின்னா அதுதானே வர்க்கோத்தமம். அப்போது ராசி கட்டத்துலேயும் அம்ச கட்டத்துலேயும் ஒரு கிரகம் ஒரே ராசியில் இருக்கும்போது அந்த கிரகத்திற்கு வந்து வர்க்கோத்தமம் அப்படின்னு பேர். வர்க்கோத்தமம் அப்படின்னா அந்த கிரகத்துக்கு வலிமை அதிகம், அப்படித்தானே? அப்போது இந்த கிரகம் பார்வையில் இருக்கும் பொழுது இந்த குரு கொஞ்சமாவது வலிமையில் இருந்தால் தானே பலனை செய்யும். அப்போ வர்க்கோத்தமம் பெற்றிருக்கும் பொழுது குரு சம்பந்தப்பட்ட ஆதிபத்திய காரகத்துவ பலன்கள் அந்த ஜாதகருக்கு நல்லாவே நடக்கும். சரி, சனியுடைய பார்வை நெகட்டிவான பலன்கள் தரும்னு சொல்லியிருந்தேன். என்ன மாதிரி நெகட்டிவான பலன்கள் இருக்கும்? சனி பார்வை 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சிம்ம லக்கணத்தாருக்கு லக்கண சுபர்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையை பெற்று தான் அந்த குருவை பார்க்காரு சனி. அதனால் அந்த குருவோட பலன்கள் கிடைக்கும், கொஞ்சம் சற்று தாமதமாகவே கிடைக்கும், வேறு ஒன்றும் செய்யாது. 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம் வாங்கியிருக்க குரு 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதுக்காண்டி குழந்தையே இல்லாமல் போகிறாரு. குழந்தை கட்டாயம் இருக்கும், குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். இவ்வளோ தான் விஷயம். 8ஆம் வீட்டு ஆதிபத்தியமும் குருக்கிட்ட இருக்குது. ஆயில் இல்லாமல் போயிருமா? ஆயிலெலாம் இருக்கும். ஆயிலுக்கு சனியையும் பார்க்கணும், லக்கணாதிபதியையும் பார்க்கணும், லக்கணத்தையும் பார்க்கணும். சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு 5ஆம் வீட்டையும் பார்க்கணும், குருவையும் பார்க்கணும், 9ஆம் வீட்டையும் பார்க்கணும். ஆண்களாக இருந்தால் 3ஆம் வீட்டையும் பார்க்கணும், பெண்களாக இருந்தால் 4ஆம் வீட்டையும் பார்க்கணும். அதான் ஒரு விதி ஒரு பலனை கணிக்கிறதுக்கு ஏனைய விதிகள் என்ன தான் ஒரு பாயிண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இப்போ வர்க்கோத்தமம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வர்க்கோத்தமத்துக்கு உண்டான விளக்கம் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போது வர்க்கோத்தமத்தை வச்சு நம்ம என்ன பலனை கணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசி கட்டத்தில் நமக்கு தேவையான அத்தனை பலன்களுமே நமக்கு கிடைச்சிரும். அதாவது அம்ச கட்டத்தில் அந்த கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் வலிமையோடு அந்த கிரகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, ஒரு கிரகம் வந்து அதே மாதிரி இப்போ புதன் எடுத்துக்கிடுவோம். புதன் மேச ராசியில் இருக்கிறாரு அல்லது விருச்சிக ராசியில் இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கோங்க. அங்கே புதனுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ஆட்சி பலமோ அல்லது வந்து உச்ச பலமோ நட்பு பலமோ அதெல்லாம் கிடையாது. அப்போது நட்புக்கும் குறைவான சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் செவ்வாயினுடைய வீட்டில் புதனை பகைன்னு கூட நிறைய பேர் சொல்கிறீங்க. அதான் டோட்டலாக சமம் பகையும் ரெண்டுக்கும் இடையில அவஸ்தை அப்படிங்கிறத ஒரு சில நூல்களில் சொல்லியிருக்காங்க. அப்போது என்ன தான் இருந்தாலும் ஒரு எதிரியோட வீட்டில் போய் ஒரு கிரகம் இருக்கும்பொழுது அது மிக மிக நல்ல பலனை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ அந்த கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் பலன் எப்படி இருக்கும்? இந்த ஒரு விதியை சொல்லுதேன், சரிங்களா? இதில் வந்து எல்லா விதியும் உங்களுக்கு உள்ளே அடங்கிடும். அப்போ மேச ராசிலேயோ அல்லது விருச்சிக ராசிலேயோ புதன் இருக்கும் பொழுது அந்த புதன் வர்க்கோத்தமும் அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த சாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா புதனுடைய காரகத்துவங்கள் அடிபடாது. புதனுடைய காரகத்துவம் என்ன? புதனுடைய காரகத்துவம் வந்து அறிவு, அப்புறம் தாய் வழி உறவு, அதாவது தாய் மாமன், அதுக்கு புதன் தான். அப்புறம் வேற கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், இது அத்தனையும் வந்து புதன் தான். அப்போ அந்த புதனுடைய காரகத்துவங்கள் அடிபடாது. ஆனால் இருக்கும், பிரயோஜனமும் படாது. நல்லா புரிஞ்சுக்கணும். படிச்சிருப்பார், படித்த படிப்புக்கு தந்தார் போல் வேலை இருக்காது. ஆனால் படிச்சிருப்பார்,
அவரை போல் படித்தவர் இல்லை, அவரை போல் அறிவாளி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அமைப்பில் வந்துடும். ஏன் இருக்குது, ஆனால் அந்த கிரகம் வந்து நட்பு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, இதே விதியில் இன்னொரு விதியும் பாருங்கள். அதாவது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிரகம் வந்து இந்த மாதிரி ஒரு சமநிலையிலையோ அல்லது அவஸ்தையான நிலையிலையோ இருக்கும் பொழுது, பகை பெற்ற வீட்டில் இருக்கும்பொழுது கூட நீங்கள் அப்படின்னா எடுத்துக்கோங்க, பகை பெற்ற வீட்டில் கூட இருக்கிறார் அப்படின்னுவாங்க. ஆனால் அதே கிரகம் வர்க்கோத்தமும் பெற்றிருக்காரு. அப்போ வர்க்கோத்தமம் பெற்றிருக்க இருந்து அந்த கிரகம் நல்ல பலனை செய்யணும் அப்படின்னா அந்த கிரகத்திற்கு வீடு கொடுத்தவன் அந்த கிரகத்துக்கு கிடைக்கக்கூடிய இதர கிரகங்களுடைய தொடர்பு, இதன் மூலமாக கூட அந்த கிரகம் நல்ல பலன் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படி தான் வந்து ஜாதக பலனை ஆராய்ச்சி பண்ணி எடுக்கணும். டோட்டலாக வர்க்கோத்தமம்னா என்ன? கிரகங்களுடைய பலம் பலவீனத்தை நம்ம கணிக்க பார்த்தீங்களா? அதே போல் வர்க்கோத்தமும் ஒரு வகையான பலம் பலவீனத்தை கணிப்பதற்குத்தானே தவிர வர்க்கோத்தமத்தை வச்சு ஒரு புது பலன் உருவாக்கிட முடியாது, உருவாகுறதும் கிடையாது. இப்போ குழந்தை பாக்கியம் ஒருத்தர் கிடைக்குமா அல்லது எனக்கு திருமணம் முடியுமா அப்படின்னு கேட்குறாருன்னு வைங்க. திருமணத்துக்கு அப்படிங்கும்போது நம்ம 7ஆம் வீட்டு அதிபதியையும் சுக்கிரனையும் எடுத்து பார்ப்போம். அப்போ 7ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12 எங்கேயாவது மறைஞ்சிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்காருன்னு வச்சுக்கிடுவோமே. 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறாரு. அம்ச கட்டத்தில் வர்க்கோத்தமும் இல்லை. சுக்கிரன் வந்து ராசி கட்டத்தில் 5ஆம் பாவத்தில் இருக்கார். 5ஆம் பாவம் திரியோணஸ்தானம், அது ஒரு நல்ல வீடு தானே. அம்சக்கட்டத்திலேயே வந்து சுக்கிரன் மட்டும் வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்காரு. ஆனால் 7ஆம் வீட்டு அதிபதி 8ல் போயிருக்காரு. 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் போகிறது ஒரு தோஷம், கலத்திர தோஷம். ஆனால் சுக்கிரன்கிட்ட வலிமை இருக்குது. அப்போ அவருக்கு என்ன ஆகும்? கட்டாயம் திருமணம் முடியும். அதான் ஒரு பலன் அப்படின்னு வரும்பொழுது தான் நம்ம வந்து இப்படி ஜாயிண்ட் பண்ணி எடுக்க முடியும். அப்போ சுக்கிரன் வந்து ராசியிலையும் அம்சத்துலேயும் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்படின்ற பட்சத்தில் சுக்கிரனுக்கு மிக மிக வலிமை இருக்கிறது. நான் 5ஆம் வீடுன்னு 19ஆக சொல்லியிருக்கேன். இதுவே சுக்கிரன் ஒரு நட்பு வீடாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் திருமணம் முடியும். ஆனால் 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் போகிறனால எப்படி திருமணம் முடிஞ்சிருக்கும்? விரும்பின பொண்ணை இழுத்துட்டு வந்திருப்பார், அல்லது விவாகரத்தான பொண்ணை அவர் மேரேஜ் பண்ணியிருப்பார். ஆனால் லைஃப் நல்லாயிருக்கும். அவங்களுக்குள்ள அந்த அவருக்கு அந்த தாம்பத்திய வாழ்க்கை நல்ல இனிமையாகவே கிடைக்கும். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சுக்கிரன் நல்லா இருந்துட்டாலே வந்து அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். 7ஆம் வீட்டு அதிபதி இப்படி 8ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரா அல்லது 12ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரா அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஒரு குறைபாடுள்ள கணவன் ஜாதகமாக இருந்தால் ஒரு குறைபாடுள்ள ஒரு மனைவி கிடைக்கும். குறைபாடுனா என்ன? அங்க குறைபாடா அல்லது வேறு எதுவும் குறைபாடா அல்லது காஸ்ட் குறைபாடா? நிறையா இருக்குல்ல. அங்கே குறைபாடுன்னு என்ன? நிறைய பேர் அங்கே குறைபாடுன்னு எடுத்துக்கிங்க. குறை, ஏதாவது ஒரு குறை, என்ன குறை இருக்கும் அப்படின்னு துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய லக்கணம் என்ன, அவருடைய ராசி என்ன, அவருக்கு நடக்கக்கூடிய திசை என்ன, அதை பார்த்து தான் என்ன குறை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதனால் வந்து இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7ஆம் வீட்டையும் சுக்கிரனையும் எடுத்து பார்க்கணும். அது ஒரு பொதுவான ஒரு விதி. மேற்கொண்டு நடக்கிற திசை என்ன, எந்த ஒரு கிரகம் வர்க்கோத்தம் அடைஞ்சிருந்தாலும் சரி, நடக்கிற தசாபுத்தி பலன்களுக்கு ஈடு கொடுத்து தான் அதை பார்க்க முடியுமே தவிர வர்க்கோத்தமும் அடைஞ்சிருக்கனால மட்டும் அந்த கிரகம் தனித்துவமான பலனை செஞ்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு ஜாதகருக்கு 6ஆம் வீட்டு அதிபதி அதிக வலிமையாக இருக்கிறாரு, லக்னாதிபதி கொஞ்சம் சற்று பலம் 6ஆம் வீட்டு அதிபதியை விட லக்னாதிபதி சற்று பலம் குறைந்த வண்ணத்தில் இருக்கிறார். ஆனால் 6ஆம் வீட்டு அதிபதி ஆட்சியும் வச்சு வர்க்கோத்தமும் வச்சிருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து அந்த ஜாதகம் கொஞ்சம் யோகம் குறைஞ்ச ஜாதகமாயிரும். ஏன்? லக்னாதிபதியை விட எந்த ஒரு நிலையிலையும் 6, 8ஆம் வீட்டு அதிபதிகள் அதிக வலிமை பெறக்கூடாது. ஒரு சிலர் கேட்பீங்க, 6ஆம் வீட்டு அதிபதியே வந்து திரிகோணஸ்தானத்துக்கு ஆதிபத்தியம் வாங்கி இருக்கிறாரு, அதாவது 6ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்ச கிரகமே சனி எடுத்துக்கூடும், கன்னி லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு, அவர் வலிமையாக இருக்க நல்லதான் கேட்டீங்கன்னா நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்ம லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குருவே 8ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றிருப்பார், அவர் வலிமை பெறலாமா? வலிமை பெறலாம். நான் என்ன சொல்கிறேன், முழுக்க ஒரு ஆதிபத்தியம் வச்சுருந்தாலோ அல்லது முழுக்க 3, 6, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூட அசுப ஆதிபத்தியம் வச்சுருந்தாலும் அந்த கிரகம் அதிக வலிமை பெறக்கூடாது. அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.
வாழ்க வளமுடன்.